பொதுவா வீடு கட்டும்பொழுது, நமக்கு நேரம் நன்னா இருக்கான்னு பார்ப்போம். ஜாதக ரீதியா வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டா? அந்த தசா புத்திகள் நன்னா நடக்கிறதா? ஜாதகத்துல வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்கா? தசா புத்தி நன்னா நடக்கிறதா பார்ப்போம். அதே மாதிரி பூமிகாரகன், அங்காரகனையும் பார்ப்போம். பூமி ஸ்தானாதிபதியும் பார்ப்போம். இது சுப விரயங்கள் செய்யக்கூடிய காலமான்னு பார்ப்போம். பெரும்பாலும் எல்லாருக்கும் தனி வீடு வாங்கணுன்றதுல ஒரு ஆர்வம் உண்டு. இதுல நம்பிக்கை சில பேருக்கு அதிகமாக உண்டு. வீடு வாங்க போச்சவும் சகுனங்கள் பார்ப்பா. வீடை ரிஜிஸ்டர் பண்ணும்பொழுதும் சகுனங்கள் பார்ப்பா. அந்த மனையோட அமைப்புல கூட வாஸ்து நல்லா இருக்கான்னு பார்ப்பா. அப்புறம் ராசிக்கு ஏற்ப அந்த திசை அமைஞ்சிருக்கான்னு பார்ப்பா. இப்படி பல விதங்களை பார்த்துட்டு முடிவு பண்ணுவான். ஆனா இதுலயே நாங்க என்ன சொல்லுவோம், முதல்ல நம்ம வாங்கக்கூடிய பூமியோட அமைப்பு, முதல்ல நம்ம போகும்பொழுதே சகுனங்கள் நல்லதா கெட்டதான்னு காட்டும். சகுனங்கள் நல்லதா கெட்டதான்னு காட்டும். அதுக்கப்புறம் அந்த பூமியோட அமைப்பு, அதுக்கப்புறம் நம்ம அந்த வீடை கட்டக்கூடியது. ஆனா அதுல கூட மனையை வாங்கினதுக்கு அப்புறம் கூட அந்த மனையில நாம கொஞ்சம் கவனக்குறைவா இருந்தோமோ தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்ல வீடு தனி வீடு கட்டிட்டோம், கட்டின பிறகும் தோஷம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. இல்லையா நான் வாஸ்துப்படி கட்டிட்டேன்னா, சிலர் என்ன பண்ணுவான், இந்த பழைய வீடு இருந்திருக்கும், இல்லை அந்த பூமியில சின்னதா ஷெட்டு மாதிரி இருந்திருக்கும், அதை இடிச்சிட்டோம். அந்த இடிச்ச அந்த ரப்பிஷ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் என்ன பண்ணுவோம், அந்த பூமியிலேயே போட்டு வீடை கட்டிடுவான். பொதுவாக என்ன சொல்லுவோம், இடிச்ச பொருளை அந்த பூமியில கட்டாயம் போடக்கூடாது. நம்ம குப்பை சத்தை இடிக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அந்த பூமியிலேயே போட்டு கட்டக்கூடாது. அது அசுப சல்லியம் அப்படின்னு சொல்லுவாள். அதுவும் குறிப்பா காற்று புகாத பொருள், ரசாயனம் கலந்த பொருள், தெய்வீகத்துக்கு எதிர்ப்பான பொருட்களை பூமியில கட்டாயம் போடக்கூடாது. எலும்பு, உடஞ்ச மண்பாண்டம், அதேமாதிரி பிளாஸ்டிக் பொருள், இதெல்லாம் பூமிக்குள்ள போட்டு இடிஞ்சு போன அந்த ரப்பிஷ் இதெல்லாம் பூமியில போட்டு அதுல வீடு கட்டுறது கட்டாயம் தவிர்க்கணும்னு சொல்லுவோம். ஏன்னா பூமி நல்ல சுவாசத்தோட இருந்தா அது லட்சுமி கடாட்சத்தோட இருக்கும். அதனாலதான் அந்த குப்பை சத்தை அழுகி அந்த பொருளெல்லாம் வீட்டுக்குள்ளேயே போடக்கூடாதுன்னு சொல்லுவோம். நீங்க பென்சுகி சீன வாஸ்துலாம் பார்த்தீங்கன்னா சுத்தத்துக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுப்பான். அது ஆக நாம மனையை கட்டும் பொழுது வாங்கும் பொழுது அதுல ஏதாவது சிறிய கட்டணம் இருந்தால் அதை இடிச்சு அந்த ரபிஷ் எல்லாம் அதுலேயே கொட்டி நம்ம மேடாக்கிட்டோம்னு நினைப்போம். அதான் நம்ம நினைப்போம் என்னன்னா மேடாக்கிட்டோம். அப்படி கூடவே கூடாது. மேடாக்கணும்னா நல்ல மண்ணை கொண்டு போடுங்க. ஆனா இருக்கிற ரபிஷை கொண்டு மேடாக்குறது கட்டாயம் கூடவே கூடாது. சிலர் இந்த கணத்தை கூட பாழடைஞ்சு போயிருக்கும், துத்து போயிருக்கும், இந்த வீடு அடித்த ரபிஷெல்லாம் கொண்டு போய் அந்த கணத்துல போட்டு மூடி விட்டுருவான். கூடுமான வரை அதை நம்ம ரபிஷை அதில் போடுறது கூடவே கூடாது. அதுவும் நீ சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அங்கே பிளாஸ்டிக் வீணாக போனதெல்லாம் கூட அங்கேயே போட்டுருவான். ஏன்னா எடுத்து போய் வெளியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவாகும். அதனால் அங்கேயே போடுவான். கட்டாயம் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணால் வாஸ்து குறைபாடு வரும். அது உங்களுக்கு வாஸ்து பார்த்த நிபுணருக்கு தெரியாது, நீங்கள் அதெல்லாம் போட்டு மேடாக்கிட்டீங்கன்னு. அவர் வெறுமை அந்த பிளானை மட்டும் போட்டு கொடுத்துருவார். இது வடக்கு, இது கிழக்கு, இங்கே இது இதில் இருக்கலாம் போட்டு கொடுத்துருவார். அப்போ அந்த நீங்கள் பிளான் வாஸ்துப்படி இருந்தால் கூட அந்த மனை தோஷமுடையதாக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, கண்ணுக்கு தெரியாத தோஷமும் உண்டு. ஒரு மனை வாங்குகிறோம், அப்போ அந்த மனையை நீங்கள் வாங்கும் பொழுது அந்த இடத்துல இடி விழுந்திருக்கலாம், அந்த இடத்துல இடி விழுந்திருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது அந்த இடத்துல தொல்லைகள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருந்தால் சகுனம் காட்டி கொடுக்கும். அந்த மாதிரி இருந்தால் நாம் பிரவேசிக்கும் பொழுது அந்த சகுனமாகப்பட்டது தெளிவாக நமக்கு அதை காட்டி கொடுத்துரும். அதனால் கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் ஏற்படலாம். நான் சொன்ன பார்த்தீங்களா, அசுப சல்லியங்களால் ஏற்படலாம். ஆக நம்ம வெறும் வாஸ்துன்னு இந்த பிளானை மட்டும் பார்க்கக்கூடாது. இதில் ஒருத்தர் ஒரு 400 மனை போட்ட இடத்துல வீடு வாங்க போகிறார், மனை வாங்க போகிறார். அப்போ அந்த விற்கிறவர் ரொம்ப சாமர்த்தியக்காரர். உங்கள் ராசின்னா இது ராசி நட்சத்திரம் சொன்னோம்னா கிழக்கு மனை தான் உங்களுக்கு ராசி, இந்த பக்கம் வாங்க, கிழக்கில் வாங்கிக்கங்கன்றார். அதில் என்ன சூட்சம்னா, உங்களுக்கு வடக்கு பக்கத்தில் இருக்கிற ரோடு 30 அடி ரோடு போட்டிருக்காரு அந்த மனையை விற்கிறவர். இந்த இவர் என்ன பண்ணிட்டார், கிழக்கு பக்கத்தில் 10 அடி ரோடு போட்டிருக்காரு, 10 12 அடியோ போட்டிருக்காரு. ஆனால் ரெண்டுத்துக்கும் ஒரே கட்டணம் வச்சு இவருக்கு விற்கிறார். அப்போ அந்த விற்கிறவரோட சாமர்த்தியம், தெரு குறைவாக இருக்குது பாருங்க அகலம், அந்த பக்கத்தை இவருக்கு விற்றுட்டோம், தெரு அகலமாக இருக்க பக்கத்தை வேற ஒருத்தருக்கு விற்கிறார். ஆக இவர் வாங்கணும்னு தீர்மானம் பண்ணிட்டாரு, தெரிஞ்சு போச்சு. இவர் கட்டாயம் இந்த மனையை வாங்க போறாரு தெரிஞ்சு போன உடனே எந்த பக்கம் தெரு அகலம் குறைவாக போட்டிருக்காரோ அந்த இடத்த இவர்கிட்ட கொடுத்துட்டோம், தெரு அகலம் அதிகமாக இருக்கிற இடத்த வேற ஒருத்தருக்கு விற்கலான்னு பிளான் பண்ணுறாரு. அப்போ அவர் கெட்டிக்காரராக போயிட்டார். அதனால நம்ம வெறும் ராசியை வச்சு பார்க்காம அந்த இடத்துல பொருளாதார ரீதியாக வரக்கூடிய லாப நட்டத்தையும் கணக்கு போடணும். அதனால வாஸ்துன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து முடிவெடுக்கணும். அசுப சல்லியம் கட்டாயம் வரக்கூடாது. கண்ணுக்கு தெரியாத தோஷங்கள் இருந்தால் அதையும் இப்போ சில இடத்துல பார்த்தா
ஒரு 10 தென்னை மரம் இருந்திருக்கும், 10 மாமரம் இருந்திருக்கும், அந்த இடத்த வெட்டியிருப்பா. அப்போ நீங்கள் வாஸ்து பார்க்க போனவருக்கு அதை சொல்ல போகிறதில்ல நீங்கள். அதை வாங்குறவருக்கும் அது தெரியாதுன்னும் போது அதுவும் கண்ணுக்கு தெரியாத தோஷம்தான். அதுவும் கண்ணுக்கு தெரியாத தோஷம்தான். ஒரு கிணறு இருந்திருக்கும், அதை மூடிட்டு அப்படியே அதில் வீடு கட்டுவா. அப்போ அதுவும் கண்ணுக்கு தெரியாத தோஷம்தான். அதனால் ஒரு மனைன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இந்த லௌகீகத்துக்கு எதை எடுத்துக்க முடியுமோ, எதை கடைபிடிக்க முடியும். இப்போ நீங்கள் ரபிஷ் எல்லாம் வீட்டுக்குள்ளேயே போடாமல் கட்டலாம் இல்லையா?